என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு. நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்கை கொண்டிருந்தது. 2024 நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று அறிவித்தால் மிக குறைந்தது 500 கோடி கொடுப்பான். 500 கோடி. இங்க இருக்கக்கூடிய வைகோ போல, திருமா போல, பாமக போல கூட்டணிக்கு போய் நோட்டை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு உட்கார தெரியாதா? அது எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நினைச்சு கடைசி வரை எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, ஒருபோதும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதகமான இந்த கட்சிகளோட சேர மாட்டோம் நினைக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு பலர் வந்திருக்காங்க. 96 ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போனார். தோத்து போனவனே கூட்டணிக்கு போயிட்டாரு. ஐயா விஜயகாந்த் வந்தாரு, மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினாரு. 2 தேர்தல தோல்வி, 3வது தேர்தல கூட்டணிக்கு போயிட்டாரு. கமலஹாசன் ஐயா வந்தாரு, 2 தேர்தல தோத்து போனாரு, 3வது தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற முழக்கத்தை முன்வைத்தது பாமக. ஒரே தேர்தல் தோல்வி, அடுத்த தேர்தல கூட்டணிக்கு போயிடுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி 5 பொது தேர்தல்கள் நாங்க வெற்றி பெறல, அதுக்காக விள போகல, கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கல, மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். ஆனா ஓட்டை தூக்கி அவனுக்கு போட்டுட்டு எந்த நிலைமையில நாடு இருக்கு? காலைல செய்தியை பார்க்கிறேன், ஆடு திருநவன் அரசு வழக்கறிஞரான். விளங்கும்டா நாடு. ஆடு திருடுறவெல்லாம் அரசு வழக்கறிஞர் ஆயிட்டான்னா எப்படி இருக்கும் பாருங்க. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. 4 நாட்கள் கூட்டத்தொடர். 4 நாட்கள்ல 3 நாள் முதலமைச்சர் வாயே திறக்கல. எந்திரிச்சிட்டோம்னா கால் மரத்து போச்சு எந்திரிச்சா கூட கேள்வி கட்டுவாங்க அப்படின்னு பிரெஞ்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல உட்கார்ந்து வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஆள் இருக்காரா இதை ஆயிச்சாங்கிற அளவுக்கு அப்படியே இருக்காரு, சொரணையே இல்லாம. திடீர்னு 4வது நாள் பார்த்தா திடீர்னு பேசுறாரு, சைகை காட்டுறாரு. என்னாச்சு இவருக்குன்னு பார்த்தா கொடுத்துட்டான் பேப்பரை. அதாவது பரீட்சைக்கு போனா வினாத்தாள் கொடுப்பாங்க, நாம அந்த இடத்துல விடை எழுதணும். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு வினாத்தாள முதலாளே கொடுத்துட்றாங்க, விடைய ராத்திரி எழுதி கொடுத்துட்றாங்க. விடிய விடிய உட்காந்து மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டு காலைல வச்சுக்கிட்டு பேசாரு பாருங்க பேச்சு. மனசுல இருந்து பேச முடியலங்க, மூளையில இருந்து பேச முடியலங்க. கட்சி தொடங்கி 2 ஆண்டாச்சு, இது வரைக்கும் ஊடகத்தை சந்திக்கல. ஏன் சொல்லிட்டாங்க, நீ யார வேணாலும் போய் சந்தி, யார வேணாலும் சந்தி, எங்க வேணாலும் போய் கேட்க விட்டு, யார வேணாலும் அழைச்சிட்டு திருமணத்துக்கு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஊடகத்தை மட்டும் சந்திச்சிடாத. கேள்வி கேட்பான், மற்றவனுக்காவது பதில் தெரியாது, உனக்கு கேள்வியே புரியாது, வச்சு செஞ்சிருவாங்க. ஒரே நாள்ல கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டான். தன்னோட அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவான். பேத்தி சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்ட போட்டேன், மகன் சொன்னா ஓட்ட போட்டேன். ஓட்ட போட்டீங்க, ஒரு வாக்கின் விளைவை அறியாது ஓட்ட போட்டீங்க. உங்க பேரனுக்கு, உங்க பேத்திக்கு, உங்க மகனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு மோசமா இருக்கு, வேண்டாம். இல்ல ஐஸ்கிரீம் வேணும் அடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? தள்ள ஒரு போட போட்டு போய் படுற. அதான பண்ணிருக்கணும். உன் வயசுக்கு தகுந்த வேலையை பாரு. 18 வயசானவன் நீ ஓட்டு போடலாம், அது வரைக்கும் பேசாம இருந்து சொல்லணும்ல. பேரன் சொன்னா, மகன் சொன்னா, பேச்சு சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நாட்டை நாசமாக்கிட்டீங்களே. 5 ஆண்டுகளை எப்படி தப்பிப்பீங்க? நான் தவறுதலாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று உணர்ந்து அந்த தவறை சரி பண்றதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அன்பு சொந்தங்களே, நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். நாம் சுதந்திரம் மட்டும் போராடி பெறல, வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராசாரோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ, யார் சமூகத்தில் செல்வாக்குப்பட்டவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை கிடைக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மகத்துவத்தை உணராது, மதிப்பை அறியாது கண்மூடித்தனமாக வாக்கு செலுத்திட்டோம்.
இப்ப யார் வந்து நிக்க போறா? தாவேகாவுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதகம் விளைவிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்த மாட்டோம் சொல்வாரா? தாவேகாவை சேர்ந்த பெருமக்கள் விசிலடிச்சீங்களே, இப்ப சங்கூத போரான மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? நீ யார தோக்கடிச்ச? நாம் தமிழர் கட்சியை தோக்கடிச்சுட்டு நினைக்கிற? அன்பு மக்களே, இந்த 16 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, அணுவுல அணுக்களி மையம் எல்லாத்துக்குமா மக்களோட போராடி இருக்கோம். நாங்க எல்லா தேர்தல் களத்தில் நிக்கிறோம். 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று இருக்கும், இடைத்தேர்தல் என்று இருக்கும், எல்லா தேர்தல் என்று இருக்கும். மக்கள் எங்களை ஏமாற்றிருக்கானே ஒழிய, மக்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கானே ஒழிய, இந்த 16 ஆண்டு காலத்துல ஒருபோதும் மக்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாம் தமிழக செஞ்சதில்லை. ஒரு கேடுகட்ட மோசமான திட்டத்தை நாம் தமிழக கட்சி ஆதரிச்சது இல்ல. மக்களுக்கு பாதகமான செயல்பாட்டை நாம் தமிழக கட்சி நியாயப்படுத்தியதும் இல்லை. இப்படி பாருங்க, பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. சரி, போக போறாரு போல இருக்கு. ரத்து ரத்து 10 ரத்து. பெரம்பூர்ல அனுமதி தரல பரப்புரைக்கு. சரி, பாக்கி வெள்ளிவாகத்துக்கு போகலாம்ல? இல்ல, அங்க அனுமதி தரான நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள், பரப்புரைக்கே போகாத ஆளுக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. எந்த கொள்கையும் பேசல, கோட்பாடும் பேசல, பரப்புரைக்கு போகல, மக்களை சந்திக்கல, ஆனா ஓட்ட போட்டாச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா குதிரை பேரம் அப்படின்னு தினந்தோறும் செய்தி வருது. ஒன்னும் குதிரை இல்ல, எல்லாம் கேடு கட்ட கழுதைகள் தான். அதிமுக கட்சி அந்த கம்பெனி கதைக்காகாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தன. அன்பு சொந்தங்களை, எளிதான கேள்விதானே. தாவேக என்ன சொல்றான்? நாங்க வாக்குக்கு காசு தரலங்கிறான், ஆனா காசு கொடுத்தான், ஆனா இல்லங்கிறான். இப்ப தாவேக என்ன சொல்லுது? திமுக அதிமுக வாக்குக்கு காசு கொடுத்தான் அப்படின்னு தாவேக தரப்புல சொல்லப்படுது. அப்ப திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தான்னா உண்மை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம், இது தேர்தல் ஆணையத்தோட உச்ச வரம்பு. ஆனா செலவு பண்ணது, எல்லாரும் செலவு பண்ணது 25 கோடியில இருந்து 30 கோடி 40 கோடின்னு. அப்ப பல கோடிகளை கொட்டி இறைத்து சட்டமன்ற உறுப்பினராக மாறிய அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எல்லாம் வாக்கு செலுத்திய மை அழியறதுக்குள்ள 30 நாளுக்குள்ள ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண? ஏன்னா அங்க போனோம்னா இந்த 50 கோடியை போட்டு எம்எல்ஏ ஆயிருக்கும், 500 கோடி சம்பாதிக்கலாம், 400 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற லாப நட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அவரு சட்டமன்றத்தில் பேசுறப்ப நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்ன பண்ணுவீங்க? துரத்தி கட்சியை சேர்த்துக்குவோம், சேர்த்து பொறுப்பை போட்டுருவோம், அப்புறம் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி விட்டுருவோம். இதையும் மக்கள் நம்பிக்கிட்டு அவர் அழகா இருக்காருங்க, கியூட்டா இருக்காருங்க. பாருங்க, கோட் சூட் எவ்வளவு அற்புதமா பொருந்தது அவருக்கு. என் அன்பு சொந்தங்களே, பெருந்தலைவர் காமராசர் இருக்காருல்ல, காமராசர் அவர் கதறு வேட்டி கதர் சட்டை. காமராசர் வெளிநாட்டுக்கு போறாரு. காமராசர் வெளிநாட்டுக்கு போறப்ப அது குளிர் பிரதேசம், குளிர் தாங்க மாட்டாருன்ட்டு அவருக்காக கோட் சுட்டு தைக்கப்படுது. தச்சுட்டாங்க, தைக்கப்பட்ட பிறகு கோட்டு சுட்டு காமராசர் போடல. குளிர் பிரதேசத்துக்கு வேட்டு சட்டையோட போனாரு. நீங்க விருதுநகர் போனா காமராசர் இல்லம் இருக்கு, அங்க போய் பாருங்க. வெளிநாடு போவதற்கான காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சூட்டு காமராசர் போடாத சூட்டுன்னு போட்டிருக்கு. காமராசர் கோட்டு சூட்டு போடல. அழகான முதலமைச்சர் கிடையாது, முக வசீகரம் கிடையாது, முக பொலிவு கிடையாது. ஆனால் வருங்கால தமிழ் தலைமுறை குறித்து சிந்தித்தார், மக்களுக்கான தலைவனாக விளங்கினார். அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டை ஆண்டார், தனது பேச்சால வன்மையால தமிழ் மக்களை ஆட்படுத்தினார். அந்த அண்ணாவுக்கு முக வசீகரம் கிடையாது, தலைமுடி கரைஞ்சிருக்கும், பல்ல கல்லு கரையா இருக்கும், ஒரு பாமர தோற்றத்தில் ஒரு சாமானியன் தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா தமிழ்நாட்டை அவரும் ஆண்டார்.
அந்த காமராசர், அந்த அண்ணா போன்ற மா மேதைகள், பெரும் தலைவர்கள் ஆண்ட நிலத்துல எதுவுமே தெரியாத ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கி விட்டதெல்லாம் வரலாறு காரி துப்பும்.